பிரேமா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இனி இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்து டெக் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கு. அது என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், எல்லா நியூஸ் மீடியா மிக முக்கியமாக இந்தியன் மீடியாவை திறந்தாலே இதுதான் தலைப்பை பார்த்தோன்னா என்னப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் முழுசா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அதுக்கான இந்த தலைப்புக்கும் அதுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். ரொம்ப முக்கியமா இருக்க போது அடுத்து அந்த ஏஐ சமிட்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசின பேச்சு ஏன் இனி இந்தியன் ஒர்க்கர்ஸை அவங்க ஹையர் பண்ணக்கூடாது, மிக முக்கியமா டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி விவாதிக்க போறோம். 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில், அதை பத்தி விவாதிக்க போறோம். மிக முக்கியமா H1B சம்பந்தமா ஒரு ஆக்டை வந்து இப்போ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளதா இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இந்த ஏஐ சமிட் வந்து எங்க நடந்துச்சு? இந்த ஏஐ சமிட் வந்து வாஷிங்டன்ல நடந்துச்சு. 2 நாட்களுக்கு முன்பாக நடந்துச்சு. மிக பிரம்மாண்டமா நடந்த அந்த சமிட்ல தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட பேச்சு அதை விட பிரம்மாண்டமா இன்னும் பெரும் பேசும் பொருளாக அமைஞ்சது. என்ன பேசியிருந்தாங்க அவங்க அந்த சமிட்ல? ஆமா, அந்த சமிட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா ஏஐ சமிட்ல ஏஐ சம்பந்தமா நிறைய நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட்ல இருந்து வரப்போகுது. பிகாஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களே வந்து உரையாற்ற போறாங்க. நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுதான் அனைத்து சிஇஓஸ் டெக் கம்பெனிஸ்லாம் எதிர்பார்ப்போட உட்கார்ந்தாங்க. நல்ல விஷயமும் இருந்தது. அதை தாண்டி வந்து ஒரு குட்டு வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாங்க அந்த ஏஐ சமிட்ல. என்ன சொல்லியிருந்தாங்க? டெக் கம்பெனிஸ் பத்தி சொல்லும் போது அந்த கம்பெனிஸ் நல்லா பண்றீங்க அப்படின்னு பாராட்டிட்டு, நீங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்கா உங்களுக்கு கொடுத்த சுதந்திரமும் அமெரிக்கா உங்களுக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகளும். ஆனா டெக் கம்பெனிஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது சைனாக்கு போறீங்க, ஆளுங்களை ஹையர் பண்ணும்போது இந்தியாவுக்கு போறீங்க, அவுட் சோர்சிங் பண்றீங்க, உங்களோட ப்ராஃபிட் அயர்லாந்தோட பகிர்ந்துக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வெளிநாடுகளுக்கு தான் வந்து நிறைய உதவி பண்றீங்களே தவிர இங்க அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா மக்களுக்கும் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், நீங்க அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மிக காட்டமான ஒரு விஷயத்தை தான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நியூஸ் மீடியாலாம் வந்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ இந்த ஒரு பேச்சு தான் வந்து மிக பெரும் பேசும் பொருளாக நியூஸ் மீடியாலாம் வந்துட்டு இருக்கு. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இனிமே வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸை எடுத்துக்க கூடாது அப்படின்னு. பட் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து நீங்க அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு நாட்டோட பிரதமர் ஆறு பிரசிடென்ட் வந்து இதுதான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து இந்தியா பிரதமர் எடுத்துக்க, அவங்க வந்து இல்லை நீங்க வந்து வெளிநாட்டு கம்பெனி கொண்டு போங்க ஒரு இந்தியன் நிறுவனத்துல அப்படி சொல்லுவாங்க. இல்லை இந்தியன் நிறுவனத்துல நீங்க வெளிநாடு மக்களை வந்து ஹையர் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா? நீங்க இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நீங்க இங்கே தொழில் தொடங்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பேச்சு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வரும்போது அதிரடி தோணியில தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க சொல்லும் போது யூ ஹாவ் டு டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு லீடர்ஸோட வே ஆஃப் அப்ரோச் வித்தியாசமா. இது இன்னைக்கு நேத்து இல்ல, ரிபப்ளிகன் பார்ட்டியோட 10 வருஷத்துக்கு மேலான ஸ்லோகனா இருக்குது பை அமெரிக்கன் ஹையர் அமெரிக்கன். அதுதான் வந்து வேற ஒரு இடத்துல பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்து இந்தியன் ஆரிஜினா தானே இருக்காங்க. ஆமா, கரெக்ட். நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்து இந்தியன் ஆரிஜின் வெளிநாட்டு மக்களா தான் இருக்காங்க. பட் யூஎஸ்ஏ சிட்டிசனா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாருமே வந்து நகைச்சுவா பண்ணது. நீங்க சொல்லிட்டு இருக்கிறதே வந்து ஒரு இந்தியன் சிஇஓஸ் தான் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இந்தியர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. H1B பத்தி பேசியிருந்தாங்களா என்ன? இல்ல, H1B பத்தி நேரடியா பேசல. பட் நீங்க அவுட் சோர்சிங் கொடுக்க கூடாது இந்தியாவுக்கு அப்படி இல்லை வெளிநாட்டுகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆபீஸா வந்து அமெரிக்கா தான் அமெரிக்கர்கள் தான் நீங்க முதல்ல வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னு எடுத்துக்கும் போது H1B பத்தி இன்டைரக்டா பேசியிருக்காங்கன்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து நீங்க வந்து அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நம்ம நிறைய டிகோட் பண்ணிட்டு அவங்க விசா சம்பந்தமா பேசினாங்க, கிரீன் கார்டு, யூஎஸ்ஏ சிட்டிசன் அந்த மாதிரிலாம் போக வேணாம். என்னன்னா அமெரிக்கர்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும், அடுத்தவங்கலாம் நெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ட்ரம்ப் அவர்கள் H1Bக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க, எதிராகவுமே பேசியிருக்காங்க. சமீபத்துல கூட ஒரு சண்டை நடக்கும் போது H1Bக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப சமீபத்துல அவங்க பதவியேற்ற பிறகு வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி சேர்ந்த லாரா லூமர் இன்னும் சில பேர் வந்து H1B வந்து மிக மட்டமான ஒரு ப்ரோக்ராம், அது இங்க உள்ள மக்களோட வேலை வாய்ப்பை பிடுங்குது அப்படிங்கிற மாதிரி மிக காட்டமான ஒரு பதிவு இன்னும் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ எலான் மஸ்க் டாஜ்ல இருந்தார் இல்லையா? டாஜ் வந்து எலான் மஸ்க் விவேக் ராமசாமி அப்படி கிடையவே கிடையாது. H1B இங்க ஒரு டெக்கை நல்லா பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு, கண்ட்ரியை பில்ட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தவிர இது இங்க வேலை வாய்ப்புகளை பிடுங்கவில்லை. பிகாஸ் நீங்க இன்னைக்கு கூட போய் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஆதரவு பேசுறேன்.
அப்ப பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது எனக்குமே H1B ப்ரோக்ராம் பிடிக்கும், அது நிறைய டெக் செக்டர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில நேரங்களில் H1Bக்கு எதிராகவுமே பேசிட்டாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் H1Bக்கு ஆதரவாக இருக்காங்களா எதிராக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விவாதமே தேவையில்லை. ரிபப்ளிகன் பார்ட்டிஸ் அவங்களோட கொள்கை எப்படி கடந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே இந்த காலத்துல என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா கடந்த காலத்துல அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னாச்சுன்னா வந்து H1B டினேல் வந்து ரெக்கார்டு ஹையா இருந்தது. நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்லயே பார்க்க முடியும். 2016, 17, 18, 19, 20 பார்க்கும்போது 18, 19 நினைக்கிறேன் 20% மேல டினேல் ரேட். அதன் பிறகு படிப்படியாக குறைஞ்சது, பைடன் கவர்மெண்ட் விஷயத்துலயுமே குறைஞ்சது. ஸோ இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, ஒரு புது H1B சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா பிரேமா, வேஜ் லெவல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல. கரெக்ட், நம்ம லாஸ்ட் வீடியோலயும் பார்த்தோம். ஸோ அவங்களோட விஷயம் எப்படி இருக்குன்னா வந்து நீங்க சீப் லேபரா எந்த ஒரு விசா H1B இல்லை, நீங்க எந்த ஒரு விசாவும் அமெரிக்கா லேபர் இப்போ $10 நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல $2, $3 வந்து ஒரு சீப் லேபரா ஃபாரினர்ஸை வேலைக்கு அமர்த்த கூடாது. அதுதான் உங்களோட வாதமா இருக்கு. ஸோ அதுதான் என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஃபாரின்ல நீங்க கண்டிப்பா அங்க இருந்தா வேலைக்கு ஆள் வேணுமா, நீங்க இவ்வளவு சேலரி கொடுங்க, நீங்க இவ்வளவு சேலரி வேணா கொடுத்து எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்ட் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அப்போஸ் பண்றதை தாண்டி H1B சம்பந்தமா இன்னும் நிறைய பாலிசி சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். என்ன எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க? ஸோ ஏஐ விஷயமா 3 எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு வேர் ஹவுஸ் நிறைய தேவைப்படுது, அதற்கு இன்னைக்குள்ள என்விரான்மெண்ட் ரெகுலேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கு, அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். ஏன்னா ஏஐ வந்து பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ என்பது ஒரு வார் மாதிரி, இந்த வார ஆரம்பிச்சது அமெரிக்கா தான், நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன் இந்த வார்ல ஜெயிக்க போறது நம்ம தான், அதற்கு ஏதுவாக தான் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது 3வது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ மாடல்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி DEI அதை பத்திலாம் வந்து பேசிட்டாங்க. இது எல்லாமே வந்து அதுல இருக்க உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். ஆனா இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு ஆக்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. அது என்ன ஆக்ட்? அது எது சம்பந்தமா இருக்குன்னா H1B கேப் எக்ஸம் சம்பந்தமா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அதுல? ஆமா, H1B கேப் எக்ஸம்ட் வந்து நம்ம பார்த்தோம். அந்த H1B கேப் எக்ஸம் பண்ணும்போது நீங்க அந்த விசா கேப் லிமிட் குள்ள வரமாட்டீங்க, பிளஸ் உங்களுக்கு LCA ஆர் PWD கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனால என்ன சொல்றாங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சீப் லேபர்ஸா பேக்டோர் வழியா உள்ள கொண்டு வந்துடுறாங்க, அவங்களுக்கான சரியான ஊதியம் தர்றது இல்லை, என்ட்ரி லெவல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஊதியம் கொடுத்துடுறாங்க. இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து முக்கியமா H1B கேப் எக்ஸம்ப்ட்ல வரப்போது. இது லாஸ்ட் வீடியோல ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிருந்தது. அப்போ நம்ம மக்கள் சொன்ன பாயிண்ட் இதுவே தான் இருந்தது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் அங்க வேலை பார்க்குற ப்ரொஃபஸருக்கு சரியான ஊதியம் தர்றது இல்லை, அது குறைந்த ஊதியம் தர்றாங்க. இது பாத்தீங்கன்னா பேசிக் லெவல்ல இருக்கு, இதை விட அதிக ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமான ஒரு லா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது இன்னும் லாங் வே டு கோ, நம்ம அது பார்ப்போம் அது என்னென்ன விஷயம் வருதுன்னு. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய H1B சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஏஐ சம்மிட்டோட அவுட்புட் அதுதான் சொல்லுது. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, விவாதி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.